ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி மாவை வச்சு நல்லா டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் சுட சுட ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான இனிப்பு போண்டா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் இட்லி மாவு நான் சேர்த்துக்கிறேன். இட்லி மாவு இல்லை தோசை மாவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இட்லி மாவு 1/2 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். அரைச்ச மாவை அப்படியே நான் எடுத்துருக்கேன். நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கரைக்காத மாவை நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ரவை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மாவோடு சேர்த்து ரவையை நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு ஊறட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ரவை நல்லா ஊறுனா போதும். இப்போ இந்த மாவை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ரவை நல்லா ஊறட்டும். நான் வெல்லத்தை துருவி எடுத்து வச்சுருக்கேன். காய் துருவுறதில் துருவி வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவு எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா தூசி கல்லெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் முதல்ல நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை கரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் 1 கப் வெல்லத்தை சேர்த்துடுறேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு வெல்லத்தை கரைச்சிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்து வச்சிருக்கிற இந்த இட்லி மாவோட வெல்ல கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிறதுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சும்மா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அதுவே வெல்லத்தில் தூசியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நல்லா காய் துருவுறதில் துருவிட்டு அப்படியே மாவோட நீங்கள் வெல்லத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். போண்டா நல்லா எழும்பி சூப்பராக வரும். அதுக்காக சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். அதனால் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம கரைச்சிருக்கிற மாவு எந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கோ அதுக்கேற்றது போல் நம்ம மைதா மாவு இப்போ இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மைதா மாவு பிடிக்கலனா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து மாவு நம்ம பிசைஞ்சிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். போண்டா செய்கிறதுக்கு மாவு கரெக்டான பதத்துக்கு நம்மளால் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நான் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். வெள்ளை கரைசல் சேர்த்ததுனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாவு இலக்கமாக இருக்குது. போண்டாவுக்கு மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதனால் மைதா மாவு கொஞ்சம் நிறையா சேர்த்து நான் பிசைஞ்சிருக்கேன். நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் அந்த அளவுக்கு மாவு இலக்கமாகாது. சர்க்கரையை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு நீங்கள் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இலக்கமாக இருக்காது. மாவு கொஞ்சமாக போட்டு பிசைகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ, வெல்லம் வேணுனாலும் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைனா சர்க்கரை வேணுனாலும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு மாவு எடுத்து போட்டோம்னா கையில் கொஞ்சம் ஒட்டாமல் போட முடியும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஸ்வீட் போண்டா செய்யும் போது எப்போவுமே கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டே பண்ணுங்கள். நம்ம வெல்லம்லாம் சேர்த்துருக்கிறதுனால மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும். ஆனால் உள்ள மாவு வெந்திருக்காது, பச்சையாகவே இருக்கும். அதனால் மிதமான தீயில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா நல்லா வெந்து வந்துருச்சு. மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். ரவை கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால டீ கடை ஸ்டைலில் கஜரா செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா வெடிச்சு வந்திருக்கு. ரவை வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு நம்ம போண்டாவை செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி மாவு, மைதா மாவு, வெல்லத்தை வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு ஸ்வீட் போண்டா ரெடி பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு டவுட் வரலாம், இட்லி மாவுக்கு பதிலாக வெறும் மைதா மாவையும் வெல்லத்தையும் வச்சுமே போண்டா செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எப்பயும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் போண்டா செய்யாமல் கொஞ்சம் இது கூட இட்லி மாவையும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் கொஞ்சம் மாறி இருக்கும். அப்போ சாப்பிட்றவங்களுக்கும் கொஞ்சம் புதுசாக நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்ற ஃபீல் வரும். ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நான் ரவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி டீ கடை ஸ்டைலில் கஜடா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெடிச்சு வந்திருக்கு. நீங்கள் ரவை வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
நல்லா குண்டு குண்டாக உங்களுக்கு போண்டா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரவை ஸ்கிப் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம். பாருங்கள், போண்டா வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. முக்கியமாக இந்த ஸ்நாக்கில் ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது இட்லி மாவு எடுக்கும்பொழுது நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவாக எடுத்துக்கோங்க. மாவு அரைச்ச அன்றைக்கே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா 1 நாள் இல்லை 2 நாள் ஆன மாவு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நாளான மாவு வந்து யூஸ் பண்ண வேணாம். மாவு கொஞ்சம் புளிச்ச மாவாக இருந்தாலும் ஸ்நாக்ஸ் சாப்பிட நல்லா இருக்காது, புளிச்ச டேஸ்ட் வரும். அதனால் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ஸ்வீட் போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.